2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூல். இன்று கூட மனிதர்களின் வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? அந்த நூல்தான் அர்த்தசாஸ்திரம். நான் சாணக்கியன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் மரியாதை, பாதுகாப்பு மற்றும் வெற்றி இதெல்லாம் ஒரு விஷயத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் சக்தி. சக்தி இல்லாதவன் எப்போதும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் வாழ வேண்டியதுதான். அந்த சக்தி என்பது வெறும் பலம் அல்ல. அது உங்கள் அறிவு, உங்கள் பணம், உங்கள் செல்வாக்கு. நீங்கள் யாரையும் முழுமையாக நம்புகிறீர்களா? அப்படியானால் கவனமாக இருங்கள். சூழ்நிலை மாறும்போது மனிதர்களும் மாறிவிடுவார்கள். அதனால் நம்பிக்கை வையுங்கள். ஆனால் கண்களை மூடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் பல தவறான முடிவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் உணர்ச்சிகள். கோபம், பயம், அவசரம், இவை மூன்றும் உங்கள் எதிரியின் மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் உணர்ச்சியில் முடிவு எடுத்தால் நீங்கள் யோசிக்கவில்லை. நீங்கள் தோல்வியை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இன்னொரு ரகசியம். உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லும் முன் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் சொன்ன பிறகு அது மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் போய்விடும். ரகசியம் காக்கும் மனிதரே பாதுகாப்பாக இருப்பார். மேலும் நேரம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நேரம் என்பது ஒரு ஆயுதம். சரியான நேரத்தில் எடுத்து ஒரு முடிவு பல ஆண்டுகளின் முயற்சியை விட அதிகமான வெற்றியை தரும். தவறான நேரத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றிவிடும். நீங்கள் எப்போதாவது உங்கள் எதிரி என்ன நினைக்கிறான் என்று யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பார்வையில் மட்டும் யோசித்தால் நீங்கள் எப்போதும் ஒரு படி பின்னால்தான் இருப்பீர்கள். எதிரியின் மனதில் நுழைந்து யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் முன்னிலையில் இருப்பீர்கள். தகவல். இதுதான் உண்மையான சக்தி. யாரிடம் தகவல் இருக்கிறதோ அவர்களிடம்தான் கட்டுப்பாடு இருக்கும். அதனால்தான் என் காலத்திலேயே உளவாளிகள் இருந்தனர். இப்போது ஒரு கடுமையான உண்மை. உங்கள் பலவீனம்தான் உங்கள் மிகப்பெரிய எதிரி. எதிரி முதலில் தாக்குவது அதையேதான். அதனால் உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு மனிதனை கட்டுப்படுத்த 2 விஷயங்கள் போதும்: பாராட்டு மற்றும் தண்டனை. நல்லதை செய்தால் பாராட்டு, தவறு செய்தால் தண்டனை. இதுவே ஒழுங்கை உருவாக்கும். ஆனால் இதை எல்லாம் விட மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது. அதுதான் தன்னடக்கம். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் யாராலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் ஆசை, கோபம், பயம் இவற்றை நீங்கள் வென்றால் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒரு மனிதன் வெளியில் நல்லவனாக தோன்றினாலும் அவன் உள்ளுக்குள் என்ன யோசிக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் முகமூடி அணிந்தவர்கள்தான் என்று நான் சொல்கிறேன். அதனால்தான் அர்த்தசாஸ்திரம் ஒரு மிக முக்கியமான நெறியை சொல்லுகிறது. மனிதர்களை அவர்கள் பேசும் வார்த்தைகளால் அல்ல, அவர்கள் செய்கைகளால் மதிப்பீடு செய்யுங்கள். வார்த்தைகள் ஏமாற்றலாம். ஆனால் செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. மேலும் ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது அவன் உண்மையான முகம் வெளிப்படும். கூட்டத்தில் எல்லோரும் நல்லவர்களாகவே நடிப்பார்கள். ஆனால் தனிமையில்தான் அவர்களின் உண்மை தெரியும். அதனால் நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவர்களை நெருக்கமாக கவனியுங்கள். அவர்கள் எப்போது எப்படி நடக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னொரு ஆழமான உண்மை. இந்த உலகத்தில் எவரும் காரணம் இல்லாமல் உங்களிடம் நெருங்க மாட்டார்கள். ஒவ்வொரு நெருக்கத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கும். சிலர் உங்கள் வளர்ச்சிக்காக வருவார்கள். சிலர் உங்கள் பலவீனத்தை அறிய வருவார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், எவரையும் உடனே உங்கள் வாழ்க்கையில் உள்ளே அனுமதிக்காதீர்கள். முதலில் அவர்களை சோதியுங்கள். ஒரு புத்திசாலியான மனிதன் எப்போதும் 2 முகங்களை வைத்திருப்பான். ஒன்று உலகம் பார்க்கும் முகம், மற்றொன்று அவன் உண்மையான முகம். ஏன் தெரியுமா? உலகம் முழுவதும் நேர்மையாக இருந்தால் அது ஆபத்தாக மாறிவிடும். அதனால் உங்கள் எல்லா எண்ணங்களையும் எல்லோருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் உங்கள் மனதில் மட்டும் இருக்க வேண்டும். மேலும் அர்த்தசாஸ்திரம் சொல்லும் ஒரு வித்தியாசமான நெறி. உங்கள் எதிரியை நேராக தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அவர்களே தங்களை அழித்துக் கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். நேரடி சண்டை எளிது. ஆனால் மறைமுகமாக வெல்வதுதான் கடினம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை. நீங்கள் எப்போதும் எல்லாருக்கும் உங்கள் முழு திறமையை காட்ட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் முழு சக்தியை காட்டிவிட்டால் மற்றவர்கள் உங்களை கணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் சிலவற்றை மறைத்து வைத்திருந்தால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. கணிக்க முடியாத மனிதன் எப்போதும் முன்னிலையில் இருப்பான். ஒரு மனிதனின் பலம் அவன் நண்பர்களில் தெரியும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் அர்த்தசாஸ்திரம் சொல்லும் உண்மை வேறுபட்டது. ஒரு மனிதனின் பலம் அவன் எதிரிகளை எப்படி சமாளிக்கிறான் என்பதில்தான் தெரியும். நீங்கள் எதிரிகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அவர்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் எதிரிகளை உங்களை வலுப்படுத்துவார்கள். நினைவில் கொள்ளுங்கள்,
இந்த உலகம் நேர்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும் வெற்றி தராது. புத்திசாலியாக இருப்பவர்களுக்குதான் தரும். நீங்கள் நல்லவராக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அர்த்தசாஸ்திரம் ஒரு புத்தகம் மட்டும் அல்ல. அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. நீங்கள் இதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீங்கள் சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் யோசித்து செயல்படும் ஒருவராக மாறுவீர்கள். யாராலும் எளிதாக வெல்ல முடியாத மனிதராக மாறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.